Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 1 2025 75 டேஸ்க்கான டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் ரெடி ஆயிடுச்சு. ஏப்ரல் 1லேருந்து பிளான் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், டேஸ் கம்மியாக இருக்குது, எந்த புக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 1 Group 1 நோட்டிஃபிகேஷன், ஜூன் 15 எக்ஸாம். தேதிகளில் மாற்றம் கிடையாது. நம்மக்கிட்ட இன்னும் 75 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 75 நாட்களுமே என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்றது டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு பிளான் ஓகேனா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ பிளானுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க. நீங்கள் Group 1 Group 4 கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பண்ணலாம், அதுக்காக நான் தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா Group 1 Group 4க்கும் ஒரு மாதம் மட்டும் தான் கேப் வந்து இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக வந்து இருக்கும், தனியாக வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஒரு Group 1க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்ன விஷயங்கள் பண்ணலாம் அதை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே ரைட். ஸோ எப்படியும் சொன்ன மாதிரி தான் ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட் ஜூன் 15, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் 75 டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே டேட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணும் போது டேட்டை ஸ்ட்ரைக் பண்ணி இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ்லையும் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? சரி பார்த்துலாம். Group 1 Group 4க்காக 75 டேஸ் கோல்டன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. பேட்ச் மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்க்கலாம். ஸோ பிளான் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எவ்வளோ டைம் நம்ம இந்த இடத்துல சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 75 டேஸ் மட்டும் தான் இருக்குது. 75 நாட்கள் ஒரு Group 1 கிளியர் பண்ணுறதுக்கு போதுமான நாட்களான்னு கேட்டால் ஒரு ஜென்ரலாக பார்க்கும் போது இல்லை பத்தாவது நம்ம வந்து சொல்லுவோம். பட் இந்த 75 டேஸ் ப்ராப்பராக கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணால் எக்ஸாம்ஸை ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும். எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு இது போதுமான டேஸாக வந்து இருக்கும். பட் இந்த இடத்துல ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, இவ்வளோ விஷயங்கள் படிக்கணும், அந்த விஷயங்கள் படிக்கணும், நிறைய கேதர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டால் ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகே எல்லாத்துக்கும் தேவையான ஒரே விஷயம் உங்களோட இலக்கு என்ன, உங்கள் மேலே உங்களுக்கு உள்ள நம்பிக்கை. என்னால் Group 1 பண்ண முடியும், Group 1 கிராக் பண்ண முடியும், எக்ஸாம்ஸ் பேப்பர் எப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம படிக்கிறோம், லக்கு, நாலேஜு எல்லாமே தாண்டி எக்ஸாம் இஸ் பேஸ்ட் ஆன் கான்ஃபிடென்ஸ். அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையாக எக்ஸாம் பேப்பரை ஃபேஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 கேள்வி மேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரைட், 25 கேள்வியுமே ஈஸியாக இருக்க போகிறது இல்லை, 25 கேள்வியும் கஷ்டமாக இருக்க போகிறது கிடையாது. பட் இந்த 25ல் நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 17லேருந்து 18 கேள்விகள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். ஒரு 7லேருந்து ஒரு 10 கேள்விகள் தான் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற மெஜாரிட்டி கேள்வி விட்டுட்டு இந்த 7-10 கேள்விக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும் போது இங்கே இருக்க ஈஸியான கேள்வியும் சால்வ் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே இருக்க 200 கேள்விகளில் எவ்வளவு கேள்விகள் நான் படித்த ஏரியாவில் வந்திருக்கு, எவ்வளவு கேள்விகள் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், அதை சிம்பிளாக சூஸ் பண்ணணும். அந்த நம்பிக்கை தான் மற்ற 3 மணி நேரம் உங்களை வந்து கொண்டு போகும். ஓகே திரும்ப நான் சொல்கிறேன், லக் இருக்கோ நாலேஜ் இருக்கோ அது எல்லாமே தாண்டி ஒரு கொஸ்டின் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது இதுக்கு இதான் ஆன்சர்ன்றதை டபுள் மைண்டாக இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணால் தான் எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் ஒரு ப்ராக்டிஸ்க்காக டெஸ்ட் வந்து போட்டு பார்க்க மாட்டுறாங்க. நம்ம புக்ஸஸ் படிக்கிறோம், நோட்ஸ் படிக்கிறோம், யூடியூப் பார்க்குறோம், எல்லாம் வந்து ஓகே. பட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எம்சிக்யூ கொஸ்டின் பேப்பர் OMRல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அதுதான் ரொம்ப ரிசல்ட்டை வந்து தீர்மானிக்கும். நம்ம இங்கே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல், எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெறும் கண்டென்ட்டை மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும், எல்லாம் வந்து ஓகே. பட் அந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ண தான் எக்ஸாம்ஸ் பண்ண முடியும். 75 டேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு டெஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து சால்வ் பண்ணிட்டு போங்க. நல்லா இருக்க டெஸ்ட்டாக பார்த்து சால்வ் பண்ணி ஆகணும், எல்லாமேலாம் வந்து கிடையாது. ஓகே ரைட், பார்த்துலாமா? பிளானும் அதே மாதிரி தாங்க. இந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டா வா சூப்பர் கிளியர் பண்ணிடலாம், அதெல்லாம் வந்து செகண்டரி. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அதான் வந்து முக்கியம். ஆரம்ப காலகட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும், ரிவிஷன் கேப் இல்லாத மாதிரி வந்திருக்கும், நிறைய படிக்கிறோமோ, பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, கொஸ்டின் மார்க் எல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கும். எல்லாமே எல்லாருக்குமே வரும். ரிசல்ட் பற்றி யோசிக்காதீங்க. Group 1 Group 4 Group 2 வாட் எவர் எதுவாக இருந்தாலும் அந்தந்த எக்ஸாமுக்கு அந்த டஃப்னஸ் கொடுக்க தான் செய்வாங்க. Group 1 வேணால் Group 4 பார்த்துக்கலாம், இல்லை Group 4 தமிழ் படிக்கணும், Group 4 வேணால் Group 2 பார்த்துக்கலாம். அப்போ Group 2 வரும்போது எதை பார்த்துப்பீங்க? ஸோ ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் அந்த டஃப்னஸ் இருக்க தான் செய்யும். ஃபேஸ் பண்ணுங்கள், பயம் வேண்டாம், பார்த்துக்கலாம். ஓகே நிறைய சொன்னது தான். இந்த 3 எக்ஸாம்ஸ் வருது, 3ல் ஏதோ ஒன்று நிச்சயமாக கிளிக் பண்ண முடியும், ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் Group 1 Group 2 Group 4 நம்ம கம்பைன் பண்ணி எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம செல்ஃபாக படிக்கிறோம் எப்படி அதை படிக்க முடியும், எப்படி படித்தா இதை விடாமல் அதை ஃபேஸ் பண்ண முடியும், எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ரைட்.
ஸோ குரூப் 1 எக்ஸாம் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போது இதை வந்து மறந்துடுங்க, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 75 நாட்களும் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது உங்கள் அவுட்புட்டில் ஒரு 60% மெயின்ஸுக்கும் நீங்கள் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி கவலைப்பட வேணாம். பட் உங்கள் ப்ரிப்பரேஷன் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்கு அதிகமான அந்த ஃபேக்ட்ஸு, டேட்டாஸு, நிறைய நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நிறைய வார்ஸ் இருக்கும். அந்த வாருக்கான டேட்டு, ட்ரீட் எல்லாமே நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கிளியராக இங்கே வந்து பார்த்துக்கணும். ஓகே, எதை பண்ணாலும் அதை டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. காம்ப்ரமைஸ் இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்கிறது தான், உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நான் பிளான் கொடுக்குறேன், கிளாஸ் கொடுக்குறேன், எல்லா ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது, எல்லாமே தாண்டி நீங்கள் உங்கள் மேலே ஹோப் இருந்தால் தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். 99% ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் ரிசல்ட்டு. ஒரு அகாடமியோ இல்லை யூடியூப்ஸோ மற்ற எல்லாருமே வெறும் 1% மட்டும்தான், ஒரு கைடிங் பார்ட் மட்டும்தான். இந்த 1% மட்டுமே வச்சு யாருமே வெற்றி அடைய முடியாது. நானும் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், நான் கொடுத்தா மாதிரி தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் படித்தா தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நான் சும்மா ஒரு கிளைம் பண்ணிக்கலாம், அது மட்டும்தான். அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் அது கொடுக்குற விஷயத்தை 99% உங்கள் ஒர்க்கை நீங்கள் அதில் போடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் எஃபோர்ட்டை போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எஃபோர்ட்டை போட்டால் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணலாம். இது ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லை, ரியாலிட்டி. எழுதுகிற எல்லாருமே கிளியர் பண்ணுறது இல்லை, சில பேர் கிளியர் பண்ணுறாங்க. காரணம் என்ன? அந்த ஒரு சின்ன எட்ஜ் மட்டும்தான். ஸோ அந்த நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. தைரியம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும். ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ பிளான் இதை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ரிவிஷன் நீங்கள் வந்து மேக் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனியாக வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் எல்லாமே தாண்டி ஃபஸ்ட்டு புக் உங்கள் கையில் இருக்க வேண்டியது இவர் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் ஒரு 10 இயர்து எல்லா எக்ஸாம்ஸும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 7, குரூப் 8 அப்படின்னு டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண எல்லா பேப்பரும் எடுங்க. இங்கே வந்து ப்ரோ இப்போ டிஎன்பிசி ஸ்டேட்மெண்ட் நிறைய கேட்குறாங்க, ரீசன்ஸ் கேட்குறாங்க, பெரிய பெரிய கேள்வியாக கேட்குறாங்க. பட் ஒரு 5 years பேக் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் அதை படிக்கணுமான்னு கேட்டால் எஸ் படிக்கணும். கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாக ரிப்பீட் ஆகும். நான் ப்ரீவியஸ் இயர்க்காக ஒரு சீரிஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம வந்து மேக் பண்ணலாம். மினிமம் சாலிடாக நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. 175 கேள்வி கேட்குறாங்க ஜிஎஸ்சில், சரியா? அதில் 25 கேள்வி விட்டுருங்க, 150 கேள்வி இருக்குது. இன்றைக்கி சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. இந்த 150 கேள்விகளில் நீங்கள் புக்கே தொடலை, புக்கே படிக்கலை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் மினிமம் 40+ கேள்வி போட முடியும். எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 வருஷம் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனால், வெறும் ஏபிசிடி ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனால் 40-50 கேள்விகள் நல்லாவே நீங்கள் போட முடியும். ஒரு சில கேள்விகள் அப்படியே கூட வர சான்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் கண்டென்ட்டை மாற்ற மாட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க, அது இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ தான் அகாடமியில் வந்து படிச்சிருந்தாலும் டிஎன்பிசி எப்படி கேட்குறாங்க அந்த பல்ஸ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாகணும். எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அவங்களோட ஒரிஜினல் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க, அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லிங்க் பண்ணி தான் வந்து கொடுத்துட்ருப்போம். காரணம் என்ன? அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ரைட், மேக்ஸிமம் அதே கேஸ் தான். அடுத்தது புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு சமச்சீர் புக் முழுசாக முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் டிகிரி லெவல் புக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. எடுத்த உடனே இங்கே நீங்கள் போக வேண்டாம். ஸோ எடுத்த உடனே மேலே வந்து ஆசைப்படாதீங்க, கீழே ஸ்டெப்பாக உள்ளே வந்து போகலாம். ஓகே, ஸோ உங்களோட புக் லிஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கொடுத்துருக்க பிளானில் எல்லாத்துக்குமே நம்ம சமச்சீர் புக்கும் கொடுத்துருப்போம், ப்ளஸ் டிகிரி லெவல் புக்கும் ரெஃபர் பண்ண நம்ம சொல்லியிருப்போம். ஒரு டாப்பிக்கும் எந்த புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும், இதை ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. இந்த புக்கை வாங்கி வச்சா வேஸ்ட் ஆகுமான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா குரூப் 1ல் ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. குரூப் 2ல் ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாமே குரூப் 1, குரூப் 2, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு அவசியம் கட்டாயம் வாங்கி தான் ஆகணும். எனக்கு குரூப் 1ல் போஸ்டிங் வேணும், குரூப் 2 போஸ்டிங் வேணும் அப்படின்னா இந்த புக்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. கன்ஃபார்ம் இதை நீங்கள் வாங்கி தான் இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ரைட், பார்த்துலாமா? ஸோ பிளான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். டேட் வைஸாக வந்திருக்கும். April 1 ஆரம்பிக்குது. ஒரு நாளும் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து படிக்க போகிறோம், எப்படி கொண்டு போக போகிறோம் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். Day 1 நம்ம ஃபாலோ பண்ண போகிறது சிலபஸ் தான். ஃபஸ்ட் நீங்கள் வந்து படிக்கணும். ரைட்டா ப்ரோ? இருக்கிறது 75 டேஸு. இதை சிலபஸ் நான் படித்து எழுதுறமான்னு கேட்டால் எஸ், இங்கே படித்து எழுதி ஆகணும். பாருங்கள், ஒன்று மக்கப் பண்ணுங்கள், இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மக்கப் மட்டும் பண்ண சொல்லியிருப்போம். ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது மக்கப் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. எஸ், நான் ஒத்துக்கிறேன். அந்த சிலபஸில் ஃபுல்லாக நீங்கள் எழுதியிருக்கணுங்க. அதை பார்த்தா அது ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் எழுதினா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் ப்ராப்பராக வந்து போக முடியும். சொன்னேன் இல்லையா, ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே 60% நீங்கள் மெயின்ஸுக்கு முடிச்சிருப்பீங்க. அப்போ எப்போ வரும் அது? இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் அது பண்ண முடியும். ஓகேவா? இங்கே ஒரு நாளும் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக பிளான் வந்து இருக்கும். இந்த பிளான் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடலாம். கண்டென்ட்டும் இதுக்கப்புறம் வந்து வரும்.
இங்கே ஒரு பிளான் கொடுத்தா பார்க்குற ரெஸ்பான்ஸு, ஒரு ஃப்ரீ டேஸ் நம்ம கொடுக்க பார்க்குற விஷயங்கள், கண்டென்ட் கொடுத்தா அதிகமாக யாரும் பார்க்கறது கிடையாது. நம்ம மட்டும் இல்லை, எந்த இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்கா, நல்லா இருக்கா, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கொண்டு போகும்போது தான் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மில், டெலகிராம் பிளாட்ஃபார்மில் கிடைக்காத விஷயமே கிடையாது. எல்லாரும் நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில சேனல்ஸ்லாம் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணால் எல்லாமே கொண்டு போக முடியும். ஓகேவா? நீங்கள் எதை தேடி கண்டுபிடிக்கலாம் உங்கள்கிட்ட தான் வந்து இருக்குது. எல்லாமே கையில் கொடுக்க முடியாது. ஒரு டாபிக்ஸும் எல்லாத்தையுமே டாபிக் வீடியோஸ் வந்து இருக்குது. மேக்ஸ் இருக்கா, ஒரு ப்ரீவியஸ் கொஷின் ஷார்ட்கட்ஸ் வேணுமா, சேனல்ஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஃபாலோ பண்ணணுமா, நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க, வீக்லி போடுறாங்க, மந்த்லி போடுறாங்க. இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சா எல்லாமே கிடைக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 days டைம் எடுத்துக்குவாங்க. ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டு அதை ப்ராப்பராக எடுத்து ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ பிளான் நான் முழுசாக வந்து கொடுத்துருப்பேன். ஒரு பிளானும் கரெக்டாக வந்திருக்கும், டே வைஸாக வந்திருக்கும். முன்னாடி கொடுத்துருக்க 100 days பிளானுக்கும் இதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான். மெயின்ஸ் டாப்பிக்கை மட்டும் நான் தூக்கிட்டு இருப்பேன். 75 நாட்களில் ப்ரிலிம்ஸை மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் பெட்டர் போதுமானதாக வந்து இருக்கும். இதை படிக்கும் போதே கஷ்டமாக தான் இருக்கும், ஈஸியாலாம் இருக்காது. படிப்போமா, படித்து முடிக்க முடியுமா, ரிசல்ட் வருமா, இவ்வளோ படிக்கிறோம் என்னன்னு தோணும். பட் படிக்க தான் எல்லாமே வந்து பண்ண முடியும். படிக்கிற டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டெஸ்ட்டும் அதிகமாக சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சமச்சீர் புத்தகத்துக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் டிகிரி லெவல் புத்தகத்துக்கு போங்க. நம்ம எடுத்த உடனே குரூப் 1 லெவல் பெருசாக படிக்கணும் டிகிரி லெவல் போனீங்கன்னா அடி வாங்க தான் செய்யும். ஓகே, நிச்சயமாக உங்களுக்கு டிகிரி மட்டுமே போதாது, சமச்சீர் மட்டுமே போதும். ரெண்டுமே தேவைப்படுற மாதிரி தான் வந்திருக்கும். ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொண்டு போங்க. ஒரு டாபிக் இருக்குது, இப்போ ரிவால்ட் இருக்குது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிவால்ட் இருக்குது அப்படின்னா 8th புக்கில் படிக்க 11th புக்கில் படிக்கிறீங்க. இதை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா படிக்கிற ஒரு ஸ்பெக்ட்ரம் புக்கோ இல்லை வெங்கடேஷ் புக்கால் இருக்கா, அதையும் ஒன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எப்படி வந்து கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போ ஒரு டாபிக் எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டா சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். 75 நாட்கள் இது பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும். இதுக்காக தான் நான் ஃபஸ்ட் என்ன வச்சுருக்கேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் புக்கே எடுக்காமல் கொஞ்சம் கஷ்டப்படாமல் கூட ஒரு 40 கேள்வி கையில் கிடைக்குதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வந்து கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம படிச்சிருக்கோம், ஒரு 40 வந்து பண்ண முடியுது, ஒரு 110 தான் வேணும் கட் ஆஃப்க்கு, அதுக்கு என்ன வந்து பண்ணலாம், இன்னும் புக்ஸை வந்து படிக்கலாம். அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே நீங்கள் வர வைக்கணும்னா நீங்கள் படிக்கிற விஷயத்தை நீங்கள் தான் நம்பணும். ஓகே, கிராக் பண்ணலாமா, கிராக் பண்ண முடியாதா, கிளியர் பண்ணலாமா, டைம் வேஸ்ட்டா, மணி வேஸ்ட்டா, எல்லாமே இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை யோசிங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு போங்க. ஒரு பிளான் கொடுக்குறது மட்டும்தான் எங்கள் வேலையாக இருக்கும். கைட் பண்ணுறது மட்டும்தான், ஒரு டாபிக் கொடுக்குறது மட்டும்தான். அது எப்படி நீங்கள் குக் பண்ண போகிறீங்க உங்கள்கிட்ட தான் வந்து இருக்குது, நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஓகே, திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடென்ஸ். உங்களோட தைரியம் தான் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். எவ்வளோ படித்தாலும் அந்த 3 மணி நேரம் பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுறோம்ல, அங்கே தான் இருக்குது. அந்த 3 மணி நேரம் ஃபேஸ் பண்ணுறதுக்காக இங்கே பேஸை போடுங்க, எக்ஸாம்ஸ் நல்லாவே பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் குரூப் 1 குரூப் 4 கம்பைன் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். இந்த பிளானுக்கான PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கும் என்னென்ன புக்கு படிக்கணும், எப்படி படிக்கும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் டெலகிராமில் ஃப்ரீ குவிஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம வந்து கொடுக்கலாம். GSக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த 75 டேஸ்க்கு குரூப் 1க்காக எதனா பண்ணணும், எப்படி கொண்டு போகலாம், என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணியும் நம்ம ஃப்ரீ டேஸ் மாதிரி கொண்டு போகலாம். நிச்சயமாக இந்த 75 டேஸ் என்கேஜாக வச்சுருந்தா எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஸோ 75 டேஸ் கோல்டன் பேட்ச் ஓப்பனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.